தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் சினி நியூஸ். சிரித்துக்கொண்டே இருக்கிறார், பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார், எளிமையாக இருக்கிறார் என்று முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை பற்றி பாசிட்டிவ் கமெண்ட்கள் வருவது போல் கார் விஷயத்திலும் எளிமையாகவே இருக்கிறார் ஓபிஎஸ். சாதாரண கவுன்சிலர்கள் எல்லாம் படா படா பார்ச்சுனர், என்டேவர் கார்களில் வரும்போது இனோவா கிறிஸ்டாவை பயன்படுத்துகிறார் ஓ பன்னீர்செல்வம். இந்த இனோவா ஓ பன்னீர்செல்வம் நிதியமைச்சராக இருந்தபோது வாங்கியது. ஜெயலலிதா ஆவடிக்கு வருகிறார் என்றால் அடையாறில் இருந்தே கான்வாய் கார்கள் ஊர்வலமாக வர ஆரம்பித்துவிடும். ஓ பன்னீர்செல்வத்தின் இனோவாவை சுற்றி சொற்பமான கார்கள் மட்டுமே கான்வாயாக வர ஆளுநரை சந்தித்து விட்டு வந்தார். அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா இதற்கு நேர்மாறு, தாறுமாறு. ஜெயலலிதா போலவே கை கூப்பி, ஜே போலவே சேலை புடுத்தி, ஜே போலவே கையசைத்து என்று முழுசாக ஜெயலலிதாவாகவே மாறிவிட்ட சசிகலாவின் நடவடிக்கைகள் நாம் அறிந்ததே. ஜே இறந்த பிறகு போயஸ் கார்டனில் ஆப்பாகி கிடந்த அவரின் டொயோட்டோ லேண்ட் குரூசர் பிரேடோ இப்போது மீண்டும் உயிர் தெழுந்து விர் என மெரினா பீச் போகிறது, ஆளுநரை சந்தித்து விட்டு வருகிறது, மன்னார்குடி செல்கிறது. 7 சீட்டர் காரான இதில் தனது தோழி உயிருடன் இருந்தபோது பின்பக்க சீட்டில் பவ்யமாக அமர்ந்து வந்த சசிகலா இப்போது ஜெயலலிதா அமர்ந்த அதே முன் சீட்டில் மக்களுக்கு சாரி, தொண்டர்களுக்கு சாரி, அமைச்சர்களுக்கு கை காட்டியபடி முழு சந்திரமுகியாகவே மாறிவிட்டார். ஜேவின் பொதுச் செயலாளர் பதவி, முதல்வர் பதவி, போயஸ் கார்டன், கொடுநாடு என்று எல்லாம் தனக்குதான் என்று இருக்கும் சசிகலா வசம்தான் ஜேவின் பிரேடோ காரும். இரவு 7:30 மணிக்கு ஜேவின் அதே லேண்ட் குரூசர் புரோடாவில் ஆளுநரை சந்தித்து விட்டு திரும்பி இருக்கிறார் சசிகலா. இனிமேல் பொது பிரச்சாரங்கள் மற்றும் கட்சி பணிகளுக்கும் இதே புரோடாதான் பலிகடா. சரி, இந்த காரின் சிறப்பம்சங்களை பற்றி ஒரு சின்ன ட்ரெய்லர். கம்பீரம்தான் இந்த லேண்ட் குரூசர் புரோடா காரின் பிளஸ். சண்டைக்கு தயாராகும் WWF வீரனை போல புஜபல பராக்கிரமசாலி போலவே இருக்கும் இந்த டிசைன் ஜெயலலிதாவுக்கு ரொம்ப பிடித்து போய் விட்டதாம். குலுக் முலுக் டிசைனில் இருக்கும் செடான் கார்களை விட ரப் அண்ட் டப்பான எஸ்யூக்கள் தான் ஜேவின் ஃபேவரைட். அவரின் கம்பீரமான தோற்றத்துக்காகவே இந்த கம்பீரமான கார் செலக்ட் செய்யப்பட்டதாம். இதன் கட்டுமானம் நிச்சயம் வேறு எந்த கார்களிலும் இல்லாதது. ஹோட்டல்களில் உயர்தர சைவம் அசைவம் எப்படியோ அதுபோல் இதில் பயன்பட்டிருப்பது அனைத்தும் உயர்தர உலோகம். அம்மர் போன்ற கார்களில் இருப்பது போன்ற கட்டுறுதியான லேடர் சேசி பிளாட்பார்மில் தயாரிக்கப்பட்டிருக்கிறது பிரேடோ. கிட்டத்தட்ட 2990 கிலோ எடை கொண்ட இதை வைத்து லாரியையே நெட்டித்தள்ளும் அளவுக்கு இதன் பில்ட் குவாலிட்டி அத்தனை ஸ்ட்ராங். ஏற்கனவே இந்த காரில் மிக்சி, கிரைண்டர் தவிர அனைத்து வசதிகளும் உண்டு. இது முதல்வரின் கார் என்பதால் எக்ஸ்ட்ராவாக புல்லட் ப்ரூஃப் கண்ணாடியும் பாடி பேனலும் பொருத்தப்பட்டு பீரங்கி போல் வடிவமைத்து இருக்கிறார்கள். மேலும் இந்த காரில் அடிப்படை பாதுகாப்பு வசதிகளான ABS, டிராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், அதாவது மலையேற்றத்தில் கார் கீழே இறங்காமல் அப்படியே நிற்கும். மேலும் 7 காற்று பைகள், ESP போன்றவை கொண்ட இது 4 வீல் டிரைவ் கார். 4 வீல்களுக்கும் பவர் கொப்பளிக்கும் இந்த காரில் மலையேறுவது சசிகலா அதிமுக பொதுச் செயலாளர் ஆவது மாதிரியே ரொம்ப ஈஸி. 3000 சிசியும் 4 சிலிண்டரும் கொண்ட காரான இதில் 171 bhp பவர், 41 கிலோமீட்டர் டார்க், 5 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இருக்கிறது. இதன் கிரவுண்ட் கிளியரன்ஸ், அதாவது காரின் அடிபாகத்துக்கும் தரைக்கும் உண்டான இடைவெளி 220 மில்லிமீட்டர். மேடு பள்ளங்கள், ஸ்பீட் பிரேக்கர்களில் கார் தட்டுவதெல்லாம் சான்ஸே இல்லை. எஸ்யூக்கள் உயரமாக இருக்கும் என்பதால் ஏறி இறங்க வசதியாக காரின் பக்கவாட்டில் பூட் கிளாடிங் இருக்கும். இது முன்னாள் முதலமைச்சர் காராச்சே. பல பவுன்சர்கள் ஏறி நின்றாலும் தாங்கு வண்ணம் ரயிலில் இருப்பது போல் ஸ்ட்ராங்கான பூட் கிளாடிங் இதில் இருக்கிறது. இதில் பாதுகாப்பு படையினர் துப்பாக்கி ஏந்தி நின்று கொண்டே பயணிக்கும் வண்ணம் அகலமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த பூட் கிளாடிங்ஸ். இந்த காரின் டீசல் டேங்க் கொள்ளளவு 87 லிட்டர். இதன் மைலேஜ் லிட்டருக்கு கிட்டத்தட்ட 3.5 முதல் 4 கிலோமீட்டர் தான். வாயை மூடி கேட்கவும், இந்த காரின் ஆன் ரோட் விலை 1.25 கோடி ரூபாய். பாதுகாப்பு செலவுகளுக்காக கூடுதலாக ஜஸ்ட் 1 கோடி ஆகியிருக்கும்.
ஆக மொத்தம் தோராயமாக 2.25 கோடியை தொட்டிருக்கும். சரி, இந்நேரம் ஓ பன்னீர்செல்வத்தின் இனோவா கிறிஸ்டோ விலையை கூகுள் பண்ணியிருப்பீர்கள். அதன் விலை 27 லட்சம் தான். இந்த பதிவு பிடித்திருந்தால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் ஷேர் லைக் செய்ய மறவாதீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் சினி நியூஸ்.